ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தூஸ் vlog. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, பட்டை, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு அதையும் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் வெட்டி போட்டு நல்லா வதக்கிடலாம். இவங்க எல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி போட்டு, தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துருவோம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். மக்களே, எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசால் தூள், கறி மசால் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். பட்டாணியும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். சிம்லே வச்சு வதக்குங்க. அதுக்கப்புறம் நான் 1 கப் தயிர் ஊற்றிருக்கேன். தயிரையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருவோம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதையும் ஊற்றி மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ பட்டாணி சூப்பராக வெந்திருக்காங்க. எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு. இந்த மாரி பதத்தில் இப்போ நம்ம அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அதை தண்ணியில் கலந்து அதையும் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இவங்க நல்லா கொதிச்சுட்டாங்க. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி இலை நல்லா மேலே தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டக்குன்னு நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ.